யோசேப்பு முக்கியம்தான். யோசேப்பை விட கர்த்தர் முக்கியம். தேவனுக்கு பலி செலுத்துறான், லீடிங்காக காத்திருக்கிறான். பலியை செலுத்திட்டோம், கர்த்தருக்கு காணிக்கையை கொடுத்துட்டோம். தோத்திர காணிக்கை எகிப்தில் இருக்கான் யோசேப்பு, ரைட்டு ஒரு காணிக்கையை கொடுத்துட்டு போவோம். அப்படி போல பலி செலுத்துறான், நைட் அங்கே ஸ்டே பண்ணுறான். அது எதை குறிக்குதுன்னா லீடிங். ஆண்டவருடைய லீடிங் என்ன இருக்கு? நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு காரியத்தை தேவ சமூகத்தில் வச்ச பின்பு அந்த காரியத்தை குறித்து கர்த்தருடைய அபிப்பிராயம் என்ன, கர்த்தருடைய நினைவு என்ன, கர்த்தருடைய செயல்பாடு என்ன, கர்த்தருடைய திட்டம் என்ன, கர்த்தருடைய நோக்கம் என்ன, அந்த லீடிங் வரணுங்க. அந்த லீடிங் வரணுங்க. இப்ப நைட் ஆண்டவர் வராரு, பலியெல்லாம் வாங்கிட்டார்ல. இப்போ வந்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் தகப்பனுடைய தேவன். இப்போ அவர் சொல்றாரு, நீ எகிப்துக்கு போ, நான் உன்னோடு சொல்லுங்க வருவேன். இப்போதான் என்ன பண்றாரு, எகிப்துக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்றாரு. ஆண்டவர் உத்தரவு கொடுத்துட்டாரு, ஆண்டவருடைய லீடிங் கிடைச்சிருச்சு, ஆண்டவருடைய நடத்துதல் கிடைச்சிருச்சு. ஆண்டவர் இதுல சித்தத்தோட இருக்கிறாரு, ஆண்டவர் உள்ளபூர்வமா அனுமதி கொடுக்கிறாரு, ஆண்டவர் வரேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அவன் என்ன பண்றான், யோசேப்பை பார்க்க போறான். அங்க யாக்கோப்பும் எகிப்தில் ஆசீர்வாதமா இருந்தான், யாக்கோப்பினுடைய பிள்ளைகளும் ஆசீர்வாதமா இருந்தாங்க. அங்கதாங்க 70 பேரா போனவங்க லட்சங்களா மாறினாங்க, லட்சங்களா மாறினாங்க.